வெல்கம் டு பணியும் வைப்பும். எஸ்எஸ்சி செலெக்ஷன் போஸ்டோட அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது எப்படி டவுன்லோட் பண்றது? நான் வந்து அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்லாம் பார்த்தேன். பட் டவுன்லோட் பண்றது எனக்கு இன்னும் வரல. இந்த மாதிரி சில டவுட் இருக்கலாம். அதே மாதிரி நியூ கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாமே என்னன்னு சொல்லி தான் வந்து ரொம்ப பிரீஃபா வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ நம்மளோட சர்டிஃபிகேட், அதாவது ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அஃபிஷியல் வெப்சைட்லாம் இதுலேயே முதல்ல அப்படின்னா தனியாகவே நம்ம அட்மிட் கார்டுன்னு சொல்லிட்டு வந்து அஃபிஷியல் வெப்சைட்லேயே தனியாக இருக்கும். So இந்த இடத்துல இருக்கும் பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். பட் இப்பெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. நீங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒவ்வொரு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்லேயே உங்களோட வந்து ஹால் டிக்கெட்டுமே டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உங்களோட யூசர் நேமு, பாஸ்வேர்டு, அதே மாதிரி அந்த கேப்சா கோடு போட்டு லாகின் பண்ணுவோமா. ஸோ லாகின் பண்ணோன்னே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். அந்த டேஷ்போர்டில் நம்மளுக்கு மேல என்ன கொடுத்துருப்பாங்க, செலெக்ஷன் போஸ்ட் 13ஓட வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை பாருங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணோன்னா இதை செலெக்ஷன் போஸ்ட் அப்படின்னு வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. 2025 சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி செலக்ட் லெவல் நம்ம வந்து கிராஜுவேட் லெவலில் கொடுத்தோமா, இல்லை ப்ளஸ் டூ லெவலில் கொடுத்தோமா, இல்லை வந்து 10th லெவலில் கொடுத்துருப்போம். எது கொடுத்துருக்கோமோ சம்டைம்ஸ் மூணுமே கொடுத்துருப்பீங்க, ஒவ்வொன்றா செக் பண்ணுங்க. கிராஜுவேஷன்ஸ் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, செக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்ப்போம். ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது என்னன்னா இப்போ சில பேருக்கு வந்துன்னா 28, 30 இதெல்லாம் வந்துன்னா எக்ஸாம் டேட் இருக்கும். அவங்களுக்குலாம் பார்த்தோம்னா வெறும் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அக்செப்டடு, அதே மாதிரி எக்ஸாமோட சிட்டி, எக்ஸாமோட டைம் இது மட்டும் தான் கொடுத்துருப்பாங்களே தவிர இந்த டவுன்லோட் அட்மிஷன் சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு இந்த ஸ்பேஸ் வந்து இருக்காது. இது யாருக்கானதுன்னா இப்போ 24th வந்துன்னா இதுதான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 24th ஜூலை தான் வந்து செலெக்ஷன் போஸ்ட் 13ஓட எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நீங்க அகைன் செக் பண்ணீங்கன்னா, அதாவது நீங்க ஆல்ரெடி செக் பண்ணலைன்னா செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வந்து டவுன்லோட் அட்மிஷன் சர்டிஃபிகேட் இருக்கும். இப்போ 24th விட்டுருக்காங்களா, இதுக்கப்புறம் 26, 25 அதே மாதிரி ஒவ்வொரு டே போக போக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் செக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துன்னா இந்த மாதிரி இருக்காது. பட் ஒன்ஸ் வந்து என்னன்னா நீங்க செக் பண்ணினா இந்த மாதிரி காமிக்கும். இதுல வந்து டவுன்லோட் அப்படின்னு அதை கிளிக் பண்ணின்னு வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அந்த ஐ வில் அபைட் அப்படின்னு இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணிட்டு டவுன்லோடு கொடுத்தீங்கன்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இது உங்களுக்கு வந்து பிளடா இருக்கிற மாதிரி இருக்கும். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். ஒன்றும் கிடையாது. அதாவது இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், அட்மிஷன் சர்டிஃபிகேட் ஹால் டிக்கெட் எடுத்துட்டு போவோம். போயிட்டு வந்து என்னன்னா அந்த என்ன சொல்றது எக்ஸாம் சென்டர் போவோம். முடிச்சுட்டு திரும்பி நம்மளே வந்து ஹால் டிக்கெட் கொண்டு வந்துருவோம். இப்போ இதுல என்ன சொல்றாங்கன்னா உங்களோட ஹால் டிக்கெட்டை வந்து நாங்க வாங்கி வச்சுக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில நியூவான கைட்லைன்ஸ்க்காக இந்த மாதிரி ஃபாலோ பண்றாங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்க ஹால் டிக்கெட் கொண்டு வரும்போது சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4ஆ மடிச்சிருப்பாங்க, 8ஆ மடிச்சிருப்பாங்க, அப்படி மடிச்சு மடிச்சு வச்சிருப்பாங்களா, அந்த மாதிரி வடிக்காதீங்க. கொஞ்சம் ப்ராப்பரா வந்துன்னா ஒரு நோட் புக்ல வச்சு வந்து கொண்டு வாங்க. நான் நோட் புக்ல வச்சோன்னா நம்மளுக்கு வந்து என்னன்னா கிளீனா இருக்கும்ல, அந்த மாதிரி தான் சொல்றாங்க. அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துங்க. உங்களோட அட்மிஷன் சர்டிஃபிகேட்டை பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துங்க. சில பேர் சொல்லலாம் இது அப்போ நான் கலர் எடுக்கணுமா இல்லை நார்மல் ஜெராக்ஸ்னா கலர் எடுத்து போங்க, ஏன்னா அவங்க வாங்கி வச்சுக்கிறாங்களா. ஸோ அதனால வந்து கலர் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இது வந்து இது பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படின்னு கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு என்னன்னா டவுன்லோட் ஆயிரும். இப்போ டவுன்லோட் ஆனோடனே என்னன்னா இப்போ 24th உள்ள எக்ஸாமுக்கு வந்து இந்த மாதிரி தான். ஆக்சுவலி என்னன்னா ஹால் டிக்கெட்ல எந்த சேஞ்சுமே இல்லை. நார்மல் இதுக்கு முன்னாடி எப்படி ஹால் டிக்கெட் வந்துச்சோ அதே பேட்டர்ன் தான் இருக்கு. எக்ஸ்ட்ரா என்னன்னா இங்கே சதர்ன் ரீஜன் எந்த ஜோனோ அந்த ஜோன் வந்து காமிப்பாங்க. உங்களோட ஃபோட்டோ கரெக்டாக இருக்கா, உங்களோட ரோல் நம்பர் கரெக்டாக இருக்கா, டேட் ஆஃப் பர்த் எல்லாமே செக் பண்ணிங்க. ஒன்ஸ் செக் பண்ணிட்டு அப்படியே அது கீழே பார்த்தீங்கன்னா முக்கியமாக தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா நம்மளோட எக்ஸாமினேஷன்ஸ் டேட் அண்ட் டைம் வந்து பார்க்கணும். கரெக்டாக டேட் இருக்கா, டைம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கங்க. ரிப்போர்ட்டிங் டைம் பார்த்துக்கங்க, என்ட்ரியோட க்ளோசிங் டைமே பார்த்துக்கங்க. இப்போ இவருக்கு வந்து என்னன்னா 5:30 அதாவது ஈவினிங்ல தான் வந்துன்னா ஷிஃப்ட் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஷிஃப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 5:30 எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 6:30 1 hour எக்ஸாம் இருக்கா. 3 o'clock என்னன்னா 3 PM என்ன சொல்லியிருக்காங்க, ரிப்போர்ட்டிங் டைம் சொல்றாங்க. ஆக்சுவலி என்னன்னா நிறைய பேர் என்ன நினைப்போம்னா ஒரு 1 hour தான் ரிப்போர்ட்டிங் டைம் இருக்கும்னு நினைப்போம். பட் 2 hours வந்து கொடுத்துருக்காங்க. 3 to 5. அப்போ எப்போதுமே மார்னிங் ஷிஃப்ட், ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட், ஈவினிங் ஷிஃப்ட் மூணுக்குமே என்னன்னா ரிப்போர்ட்டிங் டைம் வந்து எக்ஸாமுக்கு முன்னையே வந்து என்னன்னா ஒரு 2 hours மேலே தான் வந்து டைம் இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணிக்கங்கன்னா குயிக்கா, அதாவது 2 hour கொடுக்கறனால கொஞ்சம் வந்து முன்ன போறது வந்து நல்லது. அங்க போயிட்டு என்ன பண்ணிக்கலாம், நமக்கு டைம் இருக்கும். ஸோ அந்த டைம்ல என்னன்னா உட்காந்து இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, மேத்தோட இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, இல்லை ஏதாவது ஜிஎஸோட இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம், ரிவிஷன் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ எக்ஸாமினேஷன் வெனிங் கரெக்டாக பார்த்துக்கேன், எந்த இடத்துல போட்டிருக்காங்களோ அதுக்கு எத்தப்பில் போயிடணும். மிச்சம் எதுவுமே ஆக்சுவலி என்ன அப்படின்னா எதுவுமே நம்ம ஃபில் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஹால் டிக்கெட்டை மட்டும் தான் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. அங்கே போனோடனே என்னன்னா இதெல்லாமே நம்ம எழுதுவோம். அதாவது நம்ம ஹேண்ட் ரைட்டிங் வந்துன்னா ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங்ல வந்து அங்கே ஒரு என்ன சொல்றது சிஸ்டத்தில் வந்து இருக்கும். அதை பார்த்து வந்து எழுத வேண்டியது இருக்கும். அதே மாதிரி மதர் நேம் இதெல்லாமே அங்க போய் வந்து உள்ள போயிட்டு, அதாவது நம்ம எக்ஸாம் ஹாலுக்குள்ள போயிட்டு இதெல்லாமே பண்ணிக்கலாம். எதுவுமே முன்ன பண்ணாதீங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட வந்து சில
சிக்னேச்சர் வந்து வாங்குவாங்க. அண்ட் ஆல்சோ லெஃப்ட் தம்பி இம்ப்ரெஷன், நேம் அண்ட் சிக்னேச்சர் ஆஃப் த வந்து இன்விஜிலேட்டர் அதெல்லாமே இது பண்ணுவாங்க. அங்க போய் வந்து பார்த்துக்கலாம். ஆல்ரெடி ஹால் டிக்கெட் என்ன வந்துச்சோ அதே பேட்டர்ன் தான் வந்து இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இதுல சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க, ஆல்ரெடி இருந்த மாதிரி தான். அதாவது என்ன, ஹால் டிக்கெட் எடுத்துக்கணும். அதோட சேர்த்து வந்து ஒரிஜினல் வந்து போட்டோ ஐடென்டி கார்டு. அந்த ஒரிஜினல் போட்டோ ஐடென்டி கார்டு நம்மளோட ஹால் டிக்கெட்ல டேட் ஆஃப் பர்த் இருக்கா, அது மேட்ச் ஆகிற மாதிரி வந்து இருக்கலாம். அது ஆதார், மோஸ்ட்லி ஆதார் எடுத்துட்டு போங்க. ஏன்னா ஆதார் தான் வந்துன்னா மஸ்டா வந்து கேட்பாங்க. ஆதார் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, பேன் கார்டு இந்த மாதிரி வச்சுட்டு போங்க. இதை வந்து எடுத்துக்கங்க. அண்ட் ஆல்சோ இங்க சொல்லியிருக்காங்க பாருங்களேன், கேண்டிடேட் ஆர் அட்வைஸ் நாட் டு ரைட் எனிதிங் ஆன் த அட்மிஷன் சர்டிஃபிகேட் பிஃபோர் கம்மிங் டு த எக்ஸாம் வென்யூ. எதுவும் எழுதாதீங்க, அங்க உள்ள போயிட்டு எல்லாமே வந்து என்னன்னா அங்க பாத்துக்கலாம். அதே மாதிரி வந்து அது கீழே வந்தீங்க அப்படின்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன், எக்ஸ்ட்ரா இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது ஆதார் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணும்போது, எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது ஆதார் வச்சு நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, பிரச்சனை இல்லை. பட் ஆதார் இல்லாமல் சில பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோம்னா எக்ஸாமுக்கு வந்து 2 hours முன்னாடியே போயிருங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்க போயிட்டு வந்துன்னா சில இது வந்து என்னன்னா உங்களோட ஆதார் வந்து வெரிஃபிகேஷன் பண்றது இந்த மாதிரி பண்ணுவாங்களாம். ஸோ அதனால வந்து ஆதார் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ப இது கொடுக்கல அப்படின்னா ஒரு 2 hours முன்னாடியே வந்து எக்ஸாம் அன்னைக்கு வந்து போயிருங்க. மோஸ்ட்லி பண்ணிருப்போம், பண்ணல அப்படின்னா இது வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சில எக்ஸ்ட்ரா வந்து என்னன்னா கைட்லைன்ஸும் கொடுத்துருப்பாங்க. அது என்ன கைட்லைன்ஸ்னா அது முன்னே கொடுத்தது. இங்க பாருங்களேன், என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளோட அட்மிஷன் சர்டிபிகேட் வந்து எடுத்துட்டு போகணும். அதே மாதிரி ஒரிஜினல் வந்து போட்டோ ஐடென்டி கார்டு, அது வந்து பாஸ்போர்ட், ஆதார், டிரைவிங் லைசன்ஸ், இல்ல சர்வீஸ் வந்து ஐடி கார்டு, ஆல்சோ ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, இந்த மாதிரி என்ன வேணா எடுத்துக்கலாம். இதுல என்னன்னா ஒன் லைவ் போட்டோகிராஃப் வந்து எடுப்பாங்க. ஸோ இது வந்து என்னன்னா நம்ம உள்ள போவோம், எக்ஸாம் ஹால் உள்ள போவோம். அங்க போயிட்டு வந்து என்னன்னா நம்மளோட ஆதார் இதெல்லாம் செக் பண்ணோன்னே நம்ம வந்து என்ன லைவ் போட்டோன்னு எடுப்பாங்க. அதோட சேர்த்து என்ன சொல்றாங்கன்னா, இன்டர்மீடியட் டைம்ல வந்து நிறைய லைவ் போட்டோகிராஃப் வந்து நம்ம சிஸ்டம் முன்னாடி கேமரா இருக்குமா, அந்த கேமரால வந்து எடுக்குமா. இது எதுக்காக வந்து பண்றாங்கன்னா ஒன்னு புரிஞ்சுக்கங்க. இது வந்து ப்ராசஸ் வந்து என்ன இப்படிலாம் இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம நல்லதுக்காக தான் பண்றாங்க. ஏன்னா நிறைய ரீசன்ட் டைம்ல வந்து பீகார் ரீஜன்ல வந்து சில ஸ்கேண்டல் இருந்ததா வந்து சொல்றாங்க. அந்த மாதிரி ஃப்ராட்லாம் நடக்கக்கூடாதுக்காக தான் வந்து இந்த மாதிரி பண்றாங்க. அதெல்லாம் நீங்க வந்து ஒரி பண்ண தேவையில்ல. இந்த இன்டர்மீடியட் லைவ் போட்டோகிராஃப் வந்து ஆட்டோமேட்டிக்கா எடுத்துட்டு இருப்போம். நம்ம வந்து என்ன எக்ஸாம் வந்து பார்த்துட்டு இருப்போம். இப்போ ஒரு மேத் கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணிட்டு இருக்குன்னா நம்ம கொஞ்சம் என்னன்னா மேத் கொஸ்டின் வந்து என்ன இது பண்ணிட்டு இருப்போமா. அவங்க எடுக்கும் போது என்னன்னா ஓரளவு இருந்தா மட்டும் போதும். அதுக்காக என்ன பண்ணனா இந்த டெஸ்ட்க்கு கீழே போயிட்டு புரிஞ்சுக்கிறது இந்த மாதிரி பண்ணாம ஜஸ்ட் நார்மலா எப்படி நம்ம இதுக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதுமோ அதே மாதிரி எழுதுங்க. ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்னா நம்மளோட போட்டோ வந்துன்னா லைவ் வந்து கேப்சர் ஆயிரும். இது ஏன் சொல்றேன்னா சில ஸ்டூடெண்ட் என்னன்னா ஓகே அவங்க வந்து இன்டர்மீடியட் போட்டோ எடுப்பாங்க, அதனால நம்ம வந்து ரொம்ப தெளிவா நிக்கணும்னு சொல்லிட்டு எப்போதும் வந்து ஸ்ட்ரைட்டாவே நின்றுட்டே இருப்பாங்க. அப்படிலாம் இருக்காதீங்க, கேஷுவலா பண்ணுங்க. சப்போஸ் ஏதாவது வந்தா கூட வந்து அங்க இருக்கிற இன்வெஸ்டிகேட்டர் கேட்டீங்கன்னா அவங்களே வந்து கிளியர் பண்ணுவாங்க. இது இல்லாம வேற என்ன இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா, நம்ம பிடபிள்யூடி கேண்டிடேட்டா இருக்கோம்னா பிஎஸ் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து கொண்டு போயிடும். சில பேர் நம்ம ஸ்கிரைப் வந்து கொட்டி போவோம், அதோட சர்டிபிகேட்டுமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாத்ரூம் பிரேக், இது எப்போதும் சொல்றதான். பாத்ரூம் பிரேக் அப்படின்னா எக்ஸாம் போயிட்டு இருக்கும் போது வந்துன்னா பாத்ரூம் பிரேக் கிடையாது. இல்ல சில ஏதோ ஒரு எமர்ஜென்சி, எக்ஸ்ட்ரீம் எமர்ஜென்சி அப்படின்னா அப்ப வந்து அலோவ் பண்ணுவாங்களாம். பட் அந்த டைம்ல வந்து பயோமெட்ரிக்ஸ் வந்து என்னன்னா கேண்டிடேட் வந்து வாங்கி வச்சுக்கிடுவாங்க. அதனால மோஸ்ட்லி இதை வந்து அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா 1 hour 1.5 மணி நேரம் தான் நம்மளுக்கு எக்ஸாம் இருக்க போகுது. அதனால இது வந்து தேவையில்லாது, பயோ பிரேக் எடுக்காதீங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா அட்மிஷன் சர்டிபிகேட்ல எதுவுமே வந்து எழுதக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி என்ன கொஞ்சம் ப்ராப்பரா வந்து நம்மளோட அட்மிஷன் சர்டிபிகேட் வச்சணும். ரொம்ப கசக்கி கசக்கி அந்த மாதிரிலாம் வந்து கொண்டு போதாங்க. ஒரு நோட் எடுத்துக்க, அந்த நோட்டுகள் வந்து அட்மிஷன் சர்டிபிகேட் வச்சு கொண்டு போங்க. இது எல்லாமே மிச்சம் இருக்கிறது எல்லாமே பேசிக் தான். ஜஸ்ட் வந்து நார்மலா கடைபிடிக்க வேண்டியதான். ப்ராஹிபிட்டட் ஐட்டம்ஸ் வந்து கொண்டு போகக்கூடாது. பேக்ல கொண்டு போறோம் அப்படின்னு பார்த்தோன்னா அங்கேயே வச்சணும். உள்ள வந்து வெனிக்குள்ள கொண்டு போகக்கூடாது. அண்ட் ஆல்சோ என்ன இப்போ வந்து இப்போ ப்ரைஸ் ரேட்லாம் வந்து போட்டிருப்போம். அதே மாதிரி வந்து கழுத்துல ஏதாவது கயிறுலாம் வந்து போட்டிருப்போம். அதெல்லாம் கழட்டி வச்சுங்க. லேடிஸா இருக்கீங்கன்னா அந்த தோடு மூக்குத்திலாம் போட்டீங்கன்னா கழட்டி வச்சுங்க. தாலி அலோடு தான், அது எதுவுமே சொல்ல மாட்டாங்க. பட் இந்த மாதிரி ஏதாவது நம்ம போட்டிருந்தோம், அதே மாதிரி பசங்க வந்து அருணா கயிறு போட்டிருந்தோம், அதுவுமே கரெக்டாக சொல்லிடுவாங்க. ஏன்னா வெள்ளி அருணா கயிறு வந்து அலோடு கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாமே பார்த்து ஆல்ரெடி வந்து எடுத்து வச்சுட்டு போயிருங்க. எல்லாமே எப்போதும் வந்து கடைபிடிக்கிறதா. ஸோ இது வந்து நீங்க ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். பட் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் போறீங்கன்னா இது வந்து தெரிஞ்சுக்கணும். லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன்ஸ் ப்ராப்பரா கொடுத்துருங்க. அதே மாதிரி ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங்ல எழுதிருங்க. சிக்னேச்சர் வந்துன்னா ப்ராப்பரா வந்து இது உங்களோட அட்மிஷன் சர்டிஃபிகேட்ல வந்து உங்களோட சைன் வந்து போட்டுருங்க. மிச்சம் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே எல்லா எக்ஸாம்லயும் பேசிக்கா சொல்ற மாதிரி தான். இது எதுக்காகனா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் எழுத போறோம்னா இது தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஆல்சோ நியூ கைட்லைன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு தெரிஞ்சுட்டு போறது வந்து நல்லது. ஏன்னா ஆல்ரெடி வந்து எக்ஸாம்னாலே நம்ம ப்ரெஷர்ல இருப்போம். இன்னொரு வந்து என்னன்னா இந்த மாதிரிலாம் தெரியாம போனோம்னு வச்சுக்கலேன், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ அதனால தான். இப்ப பர்சனலா உங்களுக்கு ஏதாவது வந்து query இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனல்
பணியும் வாய்ப்புல நீங்க ஜாயின் பண்ணலைன்னா ஜாயின் பண்ணிக்க. டிஸ்கஷன் குரூப் இருக்கும். அதுக்கான லிங்க்மே வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது பர்சனலா டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்துன்னா ஆன்சர் கிடைக்கும். ஏன் சொல்றேன்னா இப்ப பெரிய பெரிய சேனல்லாம் பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்துன்னா நிறைய வந்து என்னன்னா மெசேஜ் வந்து வந்துட்டு இருக்கும். அதனால ஏதாவது பர்சனல் query வந்து சால்வ் பண்ண முடியாம இருக்கும். நம்ம இது வந்து என்னன்னா நீங்க பண்ணீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்து ஆன்சர் பண்ணிடுவேன். அண்ட் ஆல்சோ நியூவா ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ரிலேட்டடா அப்டேட் வந்தாலும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ல நான் வந்து மென்ஷன் பண்ணிடுவேன். இது வந்து என்னன்னா புதுசா ஏதாவது அப்டேட் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது இல்லாம வேற ஏதாவது எக்ஸாம் ரிலேட்டட் டவுட் இருந்துச்சுன்னா அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, ஆன்சர் பண்றேன். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.